பெருமாள் சுவாமிக்கு மகா சிவராத்திரி உற்சவத்தில் அழைப்பை முன்னிட்டு கட்டுத்தோலை உயர்திரு பி சின்னராமன், சி மாரியம்மாள், சி அருண், சி முனீஸ்வரர், முனீஸ்வரி, குட்டீஸ் எம் பிரதேஷ் பாண்டி, எம் மிசிகா என்ற பாண்டீஸ்வரி, ஏ பெருமி, ஏ கார்த்திகா அவர்கள் பிரார்த்தனை நாடகமாக தமிழகத்திலே தலை சிறந்த கலைஞர்கள் பங்கு பெறும் நமது மாபெரும் முன்னிலை கலைஞர்களே விடுமுறை ஊராட்சி மன்ற தலைவர் உயர்திரு டி விஜயா தேவேந்திரன் அவர்கள், உயர்திரு வேட்டையன் திருப்பரங்குன்றம் சேர்மன் அவர்கள் தலைமையிலும் கூடக்கோவில் உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் முன்னிலையிலும் ஊர் பொதுமக்கள் முன்பதாக தமிழகத்திலே தலை சிறந்த கலைஞர்கள் பங்கு பெறும் நமது மாபெரும் முன்னிலை கலைஞர்களே எஸ் பி முருகன் நாடக கலைஞர் வழங்கும் கதம்பம் காமிக் நகைச்சுவை நாடகம் சிறப்பாக நடைபெறும். எங்களது நாட்டிலே பங்கு கலைஞர்கள் நகைச்சுவை தென்றல் என்று நாட்டு மக்கள் விளையாடக்கூடிய சிரிப்பிலே சிந்தனை ஊட்டக்கூடிய புதுக்கோட்டையை சேர்ந்த முத்தமிழ் நாடக சங்கத்தின் தலைவர் விஜயரசன் அவருடைய அன்பு மகன் அறிவு ராஜா அவர்கள் ஒரு பப்பனார் அடித்து நல்லா செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தனக்குள்ள என்று வட்டம் சொல்லி வரும் இளைய தலைமுறையில பார்த்த உடனே சிரிக்கிறது என் தம்பி சைக்கிள் தான். ஏன்னா அவருக்கு முகம் அப்படி. நமது அருகாமையில் இருக்கக்கூடிய அன்பு தம்பி நடன புயல் சைக்கிள் ஜாக்சன் அவர்கள் மற்றொரு பப்பனார் அடித்து நல்லா செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆறுமணி சக்கரவர்த்தி, ஆறுமணி உத்மா, நிதிசை தென்றல், தேனிசை புகழ் என்று நாட்டு மக்கள் நல்லா சொல்லக்கூடிய அருமை மாப்பிள்ளை இவர் நம்மிடையிலே நாம்பூர் பி எஸ் ஜே ராமமூர்த்தி அவர்கள் ஆறுமணியம்மன் பின்பாடலை சிறப்பாக இசைப்பார்கள். இசை வாத்தியத்தை கையில் ஆசை காட்டணும். நீயா தட்டிக்க வேண்டியதுதான். ஏன்னா ஆர்வத்தில் உட்கார்ந்துருக்காங்க. எப்ப முடிக்கிறீங்கன்னு தெரியாம முடிஞ்சு போயிடும். அது மாதிரி அமைப்பு சரியா இருக்கணும்னு இசைக்கு மயங்காத ஜீவனே உலகத்துல கிடையாது. பசுமாடு கூட அம்மா அப்படின்னு கத்துறது அது ஒரு இசை. இது தமிழ்நாட்டு மாடு. இதே வெளிநாட்டு மாடு எப்படி கத்தும்? எப்படி என்ன கத்துச்சுன்னா தெரியாது. அது கத்துச்சா கொட்டாய் விட்டுச்சாயா? கத்துச்சுன்னு நம்ம ஊர்ல காக்கா எப்படி கத்த? எப்படி கா கா கான்னு கத்தும். இப்ப பாரியில காக்கா கத்துதான் எப்படி கத்த தெரியுதா? பாரியில கத்துறீங்க எப்படி கேட்கும்? இப்ப இயற்கையா பிறக்கிற குழந்தைக்கு ஊசி போட்டு பிறக்கிற குழந்தைக்கு வித்தியாசம் இருக்குயா? இயற்கையா பிறக்கிற குழந்தை பாரு நல்லா கத்தம்.
வீட்டுல யாருமே தூங்க முடியாது. இந்த ஊசிக்கு பிறக்கிறவங்க ஒண்ணு கடிச்சுதான் கிடக்கும், கத்தவங்க கத்தாத ஒண்ணும் செய்யாது. அது மாதிரி இசைக்கு எங்கள் ஜீவனே கிடையாது. அதுக்கு நிகராக பரவாத்தி புகழ் என்று நாட்டு மக்கள் வெள்ள சொல்லக்கூடிய விருதுக சக்கரவர்த்தி, விருதுக வித்வான், இன்னிசை மன்னன், கோடி குமரன் என்று நாட்டு மக்கள் வெள்ள சொல்லக்கூடிய அருமை தம்பி பரமக்குடியை சேர்ந்த எஸ் பி முருகனவுடைய அந்த மகன் எம் செல்வராஜ் அவர்கள் மிருகங்கம்மன் டோலக்கன் தமிழகனை சிறப்பாக சிரிப்பார்கள். தோல் எடுத்து தங்க மாதிரி வாசிக்கணும்னு, அதனால அது பெருமுரு தங்கம் மிருதுவா வாசிக்கணும்.
சில பேர் அடிச்சுட்டு கையில மாவு போட்டுக்கிட்டே இருப்பாங்க, சாதம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஒண்ணும் செய்ய முடியாது. அதற்கு நிகராக பரவாத்தி புகழ் என்று நாட்டு மக்கள் விளையாடப்படக்கூடிய அருமை சகோதரர் பரம்புவட்டி எஸ்.பி. முருகன் அவர்கள் ஆழ்வர்களை சிறப்பாக செய்ப்பார்கள். எப்படின்னா நல்லா இருக்கிற காரணம் என்ன? எப்பவுமே வஞ்சகம் இல்லாம தொழில் பண்ணணும். யார் நாடுக்கு போனாலும் நம்ம செய்யற வேலையை சரியா செய்யணும்னு சில பேர் இருக்காங்க. அவங்க கான்ட்ராக்ட்னா ஒரு வாத்தியம், அடுத்தவங்க நடக்கணும் ஒரு வாத்தியம், தொங்குனக்கான் 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 ஒண்ணும் செய்ய முடியாது. எங்களுக்கு எல்லாம் தாய் தெய்வ வழிக்கு தாளத்தை செய்து கொள்ளக்கூடிய அருமை சகோதரர் இவர் நம்முடைய ராமர் அவர்கள் தாளத்தை முறையாக செய்ப்பார்கள். செய்ய நான் வச்சுக்கிறேன், சப்ப நீ சப்பு உனக்கு கள்ளம்டாய் 2 பக்கம் கொடுத்துறேன், அப்பதான் நான் செய்ய முடியும். உங்கள் கண்களை அலங்காரம் செய்து கொண்டிருக்கூடிய நமது கலையரங்கம் சாதாரண கலையரங்கமா தானாக முளைத்து தள்ளிங்க பெருமாளுடைய கலையரங்கத்திலே சிறந்த மேடை அமைப்பு. அப்படி இருந்தா தான் உள்ள பாத்தீங்கன்னா எல்லா வசதியும் இருக்கு, இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல அண்ணே முதல்ல ஒரு மனுஷன் போதும் சொல்றது 2 தான். என்னது? ஒண்ணு சாப்பாடு. சாப்பாடு அண்ணே அக்கா போதும் நான் சாப்பிட முடியாது. முடியாது தெரியுமா? என்ன அட்டி ஒன்று ஐயோ அம்மா அப்பா போக விடுறாப்பா. ஐயோ பின்னாடி வந்துட்டு இருக்காங்க, நான் கிடையாதுங்க. ஏன் வாழ்க்கையில மனுஷன் போதும்னு சொல்றது? நடிகர்களுக்கு சாப்பாடு போடுறது சாதாரண விஷயமா? 10 நடிகர்களுக்கு சோறு போடுறது ஒண்ணு, 10 பரதேசிகளுக்கு நீங்க சோறு போடுறது ஒண்ணு. என்ன அப்படி சொல்றீங்க? ஆமா, அப்ப நம்ம பரதேசினா தவறா நினைக்கிறீங்களா? பரம் என்றால் உலகம், உலகம் தேசியன் என்றால் வாலிபன், உலகத்தை சுற்றி வரக்கூடிய வாலிபர்கள். அதிலே நம்ம அதிகாரம் மூசனம் பார்த்தீங்களா? இது சிவனடியார்கள். அதனாலதான் நடிகர்கள் காலையில நாடு செழிக்க நல்ல முளை பையன் பாட்டினா பழிக்குங்கிறது அந்த காலத்துல இருந்து உண்மை. அதுக்காகத்தான் நம்மளுக்கு சோறு போட்டா உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியம். இதை நம்மளுக்கு என்ன பண்றோம்? வண்டியில ஒருத்தர் சவடால
வண்டி உள்ள கொண்டு வர சொல்லுங்க, அங்க கொண்டு வர சொல்லுங்க. வாங்கினா சாப்பிடுறது இல்ல. இன்னொரு விஷயத்த சொல்றோமாப்ல, எதை மனுஷன் நம்ம வேணாம்னு ஒதுக்குறோமோ மிச்ச வைக்கிறோமோ அது கூட அடுத்தவங்களுக்கு சேர வேண்டியது. இப்ப நம்ம சாப்பிடாம இருந்தா அந்த சோத்தை இன்னொருத்தன் சாப்பிடுங்க. நீ வாங்கி இலையில வச்சு தூக்கி இருந்துட்டீங்கன்னா யாருக்காவது கிடைக்குமா? இது மாதிரிதான் ஒருத்தர் நினைத்து சாப்பாட்டை மட்டும் வீணாக்க கூடாது. உழைக்கிறது ஒரு ஜன வகுத்துக்கு சிறந்த முறையில் உணவு வழங்கிய சகோதர சகோதரர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றிகள் நண்பு வணக்கம். மைக்கு குயிக்கு லைட்டு வெயிட்டு டீப்பு டாப்பு சிறப்பாக கொண்டக்கூடிய ஒளி ஒளிமைப்பு உங்கள் ஸ்ரீ பாலமுருகன் ஆடியோ உரிமையாளர் அடைக்கன் நடு மதுரை. ஆடியோ உரிமையாளர்களுக்கும் அதில் பணியாற்றக்கூடிய அத்தனை என்ற சகோதரர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்நாடகத்தை காண வந்தக்கூடிய ரசிக பெருமக்களையும் சுற்றுவட்டார கிராம பொதுமக்களையும் நாடக ரசிகர்களையும் வருக வருவான் அன்போடு வரவேற்பது. இப்படிக்கு கொட்டச்சோலை உயர் திரு பி சின்னராமன், சி மாரியம்மாள், சி அருண், சி முனீஸ்வரி, புட்டிஸ் எம் பிரகேஷ் பாண்டி, எம் மிசிகா என்ற பாண்டீஸ்வரி, ஏ பெருமை, ஏ கார்த்திகா அவர் குடும்பத்தார்கள் சார்பாக அனைவரையும் வருக வருவன் அன்போடு வரவேற்கிறார்கள். நாடக அமைப்பாளர் இந்நாடகம் மட்டுமல்லாமல் வேறு நாடகத்தில் கொடுத்தாலும் நமது பகுதியிலே சிறந்த நாடகங்களை அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆளுநர் வாசர் ரங்கம சகோதரர் பரமவட்டி எஸ் பி முருகன் அவர்கள் நாடக அமைப்பு. அண்ணே எல்லாத்து பேரும் சொல்லியாச்சு. சரி, டிரான்ஸ்காரப்பில் பேர் சொல்லாம பங்காளி கூட தொங்க போட்டு ஆறு அழகி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன சூறாமணி முன்னழகு முன்தாஜ் முன்னழகு பிரியனா சோபரா நடந்தால் நயன்தாரா அசிந்தல் அசின். தமிழ்நாட்டிலேயே யாருக்குமே அடங்காத ஒரு டான்ஸ் யாரு? ராதா செல்வி தான். புதுக்கோட்டை ராதா செல்வி அவர்களும் ஆர்த்தியவர்களும் டான்ஸ் நடித்து கலக்குவார்கள். தன்னிலையாரே நான் வந்தபோது பூமுகமாறு தன்னிலையாரே நான் வந்தபோது பூமுகமாறு இன்னும் பிரியாமல் புரியாமல் கலந்துவரியே என்னவோ சொல்லுங்கள் தள்ளியே சுற்றுறார் உள்ளம் துடிக்கின்றே தன்மையாக நான் வந்தபோது இன்னையின்றாலே பூமுகமாறு கருவேப்பிலையே குளிர் காத்து அது ஊசி குத்துற போது இடச்சி தூக்கு கருவேப்பிலையே பெண் என்றால் பெய்ய இறக்குமா? ஆமா, பேஞ்ச இறங்கதே செய்ய மாப்பிள்ள இப்பதான் உங்களுக்கு குழு குழு இருக்கு. புல் டவர் 5வது பாயிண்ட்ல நிக்குது. எப்படியோ நெட்டு கிடைக்காட்டி பரவாயில்ல, யூஸ் பண்ணிக்கலாம். செல்போனை கண்டுபிடிச்சது நல்ல விஷயம் பேசுறதுக்கு. நம்மளால என்னென்ன வேலை பாக்குறாங்க தெரியுமா? என்ன சொல்றீங்க? புதுசா செல்போன் வாங்குறது சும்மா இருக்க மாட்டேன், நோண்டிக்கிட்டே இருப்பேன். புதுசா கல்யாணம் பண்றவனு சும்மா இருக்க மாட்டேன், கொண்டாட்டி நோண்டிட்டே இருப்பேன். கடைசியில செல்லு ஒண்ணு இருக்காது, கொண்டாட்டி ஒண்ணு இருக்காது. வெங்காயத்தை உரிச்சது மாதிரிதான். வெங்காயத்தை உரிச்சா என்ன இருக்கும்? கடைசியில ஒண்ணுமே இருக்காது. அது மாதிரிதான் வாழ்க்கையில உங்களோட விளையாடி கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அன்பு நண்பன் திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் PVK ராமலிங்கமாகிய நான் கோமாளியாகவும் மற்ற பலவரைகளை எடுத்து உங்களின் நல்லாசி பெற காத்துக் கொண்டிருக்கிறேன். நன்றி. நன்றிகள் நமக்கு வணக்கம். ஏன்னா 2 பொண்ணு இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வேலை கொடுக்கணும் என்ற ஒரு காரணத்தினாலே. ஏன்னா பொம்பளை பிள்ளைய விடுங்கன்னு சொல்றதுக்குள்ள எல்லாரும் தள்ளிடணும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். நம்ம நாட்டிலே இன்னும் செல்வம் பூங்கி விளையணும். இப்ப காலையில இருந்துச்சா வயக்காட்டுக்கு போறது கிடையாது. சட்டிங்க போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த நாடகத்தினை சிறப்பாக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய கிராமத்து மேடை யூடியூப் சேனல் அன்பண்ணார் அவர்களுக்கும் எங்களது அனைவரின் சார்பாக நன்றி. யூடியூப் சேனல் கிராமத்து மேடை அன்பண்ணார் அவர்களுக்கு நன்றி. நன்றிகள் நன்றி வணக்கம். மாப்பிள்ள ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு போறேன். சொல்லுங்க. எல்லாரும் பாடிட்டு இருந்தா நல்லா இருக்காது. ஆமா, யாருமே சொல்லாத நான் சொல்றேன். நல்லா சொல்லுங்க. அதான் உங்களை திண்டு நீங்க போட்டது நமது நாட்டுக்காக. சொல்லுங்க. பிரதமர் இதை பத்தி சொல்லல, கவியரசு கண்ணதாசன் சொல்லல, சரி இசைஞான இளையராஜா சொல்லல. முக்கியமான விஷயமா? ஆமா, நம்ம ஊராட்சி மன்ற தலைவர் கூட அதை பத்தி சொல்லல.
சரி நான் சொல்லிருக்குமா? நீங்க பெரிய பெரிய மேதைகளை ஒண்ணுமே சொல்லலையே. தம்பி ஜோரா மாமா கை தட்டாத கை தட்டா நான் சொல்ல போறேன். ஏயா அது எது சொல்லலையா? பெரிய பெரிய மேதைகளை சொல்லலையே. நான் போய் எதை சொல்ல போறேன்? போயிட்டு வர்றேன்.